சார் இப்போ மதுக்கடையில் மதுபானத்தை ஒரு குறித்த நேரத்துக்கு முன்பாவோ இல்லை பின்னாடியோ விற்றால் என்ன தண்டனைன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாக ஒரு நேர அளவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேரம், பாண்டிச்சேரி ஒரு நேரம், கேரளா ஒரு நேரம், ஆந்திரா ஒரு நேரம். நம்ம மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் பல மாநிலங்களில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு இத்தனை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி. பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்தாருன்னா இங்கே 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்ன பண்ணிடுவாங்க, வேணும் அவங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டி வச்சுருவாங்க. அப்படின்ற நேரங்களில் ஏதாவது காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. இவங்களே தூண்டிடுவாங்கன்னா அது ஒரு குற்றவியல் சட்டத்துக்கு கீழே வருது. ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் லாஸ்க்குள்ளே வந்துடும், ஸ்டேட் லாஸ்க்குள்ளே வந்துடும். அப்படி வரும்போது அவர் கைது செய்யப்படலாம். அந்த மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்படலாம். அவர் கைது செய்யப்பட்டு 3 மாதத்துலேருந்து 2 வருஷம் தண்டனை அவங்க கிடைக்கப்படலாம். ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டு சட்டத்தின்படி உண்டு. அது மாதிரி ஒன்று ஸ்டேட் லாஸ், ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதிரியான சட்டங்கள் இருக்கும். அது ஸ்டேட் லாவில் வந்துடும். ஸோ அந்த சட்டத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதனால் இது சும்மா சாதாரண ஏதோ ஒரு மதுபானம் விற்றாங்க அவ்வளோதானே, இது குடிக்கலையே அப்படின்லாம் சொல்லாமல் இது ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக மக்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது, இது போன்ற தவறுகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக புகார் கொடுக்கலாம். ஆஸ் யூஷுவல் 100 தான், 100க்கு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இந்த கலால் துறை இருக்கும் ப்ரொஹிபிஷனில், அந்த மாதிரி துறையிலையும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த நம்பரையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி, டோல் ஃப்ரீ நம்பர் தான், பண்ணி இந்த மாதிரி சொல்லிடலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல விற்பனை நடக்குது, அது என்னென்னு பாருங்கள். ஏன்னா சமூக கடமை இது. நல்ல இந்திய மண்ணின் குடிமகனாக நீங்கள் இருக்கணும்னா கண்டிப்பாக இது சம்மந்தமான புகார்களை நீங்கள் கொடுத்தாகணும். குடிமகன்னொன்னே வேறு குடிமகன் எடுத்துக்காதீங்க. இது நான் சொல்கிறது சிட்டிசன். நல்ல ஒரு சிட்டிசனாக, நல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லவராக இருக்கணும்னா நீங்கள் தைரியமாக புகார் சொல்லுங்கள். இது சம்மந்தமான நடவடிக்கை அந்த அதிகாரிகள் எடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமாக உதவி தேவைப்பட்டது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.